ஐயப்பன் கோவிலில் மகரஜோதி பார்க்க முடியும், ஆனால் கரூர் எம்பி ஜோதிமணியை பார்க்க முடியுமா? கரூர் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தங்கவேல் ஆதரித்து நடிகர் இயக்குனர் ரவிமரியா தேர்தல் பரப்புரை. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், கரூர் சட்டமன்ற தொகுதிகளில் நட்சத்திர பேச்சாளரான அதிமுக சார்பில் நடிகர் மற்றும் இயக்குனர் ரவி மரியா அதிமுக வேட்பாளர் தங்கவேல் ஆதரித்து பழைய ஜெயங்கொண்டம், கோவக்களம், மாயனூர், புலியூர், தொழிற்பேட்டை பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பு. நடிகர் ரவிமரியா தேர்தல் பரப்புரையில் ஐயப்பன் கோவிலில் கூட மகரஜோதியை எளிதில் பார்த்திடலாம், ஆனால் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியை பார்ப்பது கடினம். அவர் காணவில்லை என்று சுவரொட்டியை ஒட்ட வேண்டும். திமுக அரசாங்கம் கொடுக்கப்படும் மகளிர் உரிமை திட்டம் தொகை 1000 ரூபாய் மகளிருக்கு மாதந்தோறும் வருகிறதா? வந்தாலும் அதை திமுக அரசாங்கமே 1200 ரூபாயாக பெற்றுக்கொள்கிறார்கள். மது குடிக்கும் குடிமகன்கள் மதுக்கடைக்கு கொண்டு சென்று 40 ரூபாய் கோட்டருக்கு அதிகப்படியான விலையை ஏற்றி மாதம் 1200 ரூபாய் பெற்று வருகிறது. இதுதான் திமுக ஆட்சியின் மகளிர் உரிமை திட்டத்தின் முழு நோக்கமா? வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக அதிகப்படியான வித்தியாசத்தில் கரூரில் வெல்ல வேண்டும், இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என்று வாக்கு சேகரித்தார். உடன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் தானேஷ் முத்துக்குமார், 14வது மாமன்ற உறுப்பினர் சுரேஷ், அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஐயப்பன் கோயில அந்த மகரஜோதி கூட ஈஸியா பார்த்துடலாம். ஆனால் எம்பின்னு ஓட்டு போட்டு ஜெயிச்சீங்க, அந்த ஜோதிமணி நீங்க பார்க்கவே முடியாது. அவங்க பார்க்கவே முடியாது. யாரும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்காதவங்க இப்ப பார்த்துருக்கீங்களா? ஓட்டுகள் வச்சிருப்பாங்களே.